இன்னைக்கு நான் வெளிப்படையே சொல்கிறேன், அருண்ராஜே என்கிட்ட பேசினார். நான் திமுகவோட கையெழுத்து போடுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சாட்சி உட்காந்துருக்காரு தம்பி, அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. என்னை வந்து பார்த்தாரு, ஆனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க, தயங்காதீங்க, நம்ம வந்து கூட்டணி சேர்ந்தோம்னா ஸ்வீப்பில் வருவோம், நீங்கள் வாங்க தாவேகா கூட்டணி சேருங்கன்னாரு. நான் சொன்னேன், என்னால் திமுக கூட்டணி உடைஞ்சதுங்கிற ஒரு களங்கத்தை நான் சுமக்க விரும்பலை. இங்கே மதசார்பற்ற சக்திகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கிறாங்க, இடதுசாரிகள் இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிற இடத்துல நான் வந்து திடீர்னு வெளியே வரேன்னு சொன்னால், இந்த கூட்டணியை உடைச்சி இந்த கூட்டணியினுடைய வீழ்ச்சிக்கு நான் தான் காரணம்னு வரலாற்றில் ஒரு களங்கம் என் மேலே படியும். நல்லதோ கெட்டதோ நான் அவங்களோட ட்ராவல் பண்ணிக்கிறேன். உங்கள் அழைப்புக்கு நன்றின்னு நான் சொன்னேன். இது 100% உண்மை. அவர் அங்கே இருக்கிறாரு, இப்போ நான் பேசும்போது தம்பி இருக்கிறாரு. இந்த வாய்ப்பெல்லாம் நான் பயன்படுத்தலாம்ல. எனக்கு திமுக கூட்டணி முக்கியம் நான் நினைச்சிருந்தா இந்த வாய்ப்புகள்லாம் நான் தவிர்த்து பயன்படுத்திருக்கலாம்ல. திருமா மீதான அவதூறுகளையும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் மீதான நெறியற்ற விமர்சனங்களையும் தமிழ் சமூகம் ஏற்கவில்லை. இடது உலகமும் முற்போக்கு உலகமும் ஏற்பதில்லை. ஒரு நீண்ட நெடிய பயணம் அவள் எளிதல்ல. ஆனாலும் அவர் பற்றி நிற்கிற அந்த இடது கொள்கை, சமதர்ம கொள்கை தான் வெல்லும். எல்லோருக்கும் கரங்கோப்பி கேட்டுக்கொள்வது என்னன்னா, சுத்தி கட்சி தலைவர்கள் சொல்லிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்ற அதுக்குள்ளவே உங்கள் அறிவை செலவிடாமல் வேண்டுகோள் தான் இது. பாருங்கள், நம்ம லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறாங்க எல்லைப்புறத்தில், வங்கதேசத்தில் பற்றி எறிகிறது ஈரான். ஒரு அதிபரே தூக்கிட்டு போட்டான் வெனிசுலாவில் இருந்து. சின்ன கியூபாவின் மீது யுத்தத்துக்கு தயாராகிறது. இந்த நாடு ஒரு பிரம்மாண்டமான ஜனநாயக நாடு. அதன் பிரதமர் வேடிக்கை பார்க்கிறார். நாடாளுமன்றம் அசைவற்று இருக்கிறது. இந்த பக்கமும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை திருப்ப வேண்டும் என்று உங்களை கரங்கொப்பி கேட்டுக்கொள்கிறேன்.